திஸ் இஸ் பாஸ்பால். இங்கிலாந்து வில் டாமினேட்னு சொன்னாங்க. ஆனா முடிவுல நடந்தது என்னன்னு தெரியுமா? ஆசஸ். இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் இங்கிலாந்தோட ஒட்டுமொத்த கனவை சிதைக்கிறதுக்கும் ஆஸ்திரேலியாவோட ஹிஸ்டரியை எழுதுறதுக்கும். 2025 ஆசஸ் டெஸ்ட் சீரியஸ் வின்னர் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இங்கிலாந்து ஆசஸ் டெஸ்ட் சீரீஸில் ஏன் தோத்தாங்க, எப்படி தோத்தாங்க, பாஸ்பால் உண்மையிலே ஃபெயில் ஆனிச்சா, ஆஸ்திரேலியா கேமை எங்கே திருப்பினாங்க, இது எல்லா ஸ்டோரியையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலும் இங்கிலாந்து மேலே அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இன்னொரு பக்கம் நாங்கள் பாஸ்பால் கிரிக்கெட் ஆடுறோம், கண்டிப்பாக கப்பு எங்களுக்கு தான் சொல்லிட்டு இங்கிலாந்துமே செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ஆசஸ்ங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டு, 20 ஓவர் கிரிக்கெட் இல்லைங்கிறத இங்கிலாந்து டீம் அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. இங்கிலாந்தோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? ஓவர் அக்ரஷன், தேவையில்லாத ஷாட்டு, பேஷன்ஸும் இல்லை, சுச்சுவேஷன் ரீடிங் மிஸ் ஆகிடுச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செஷனும் ரொம்ப காமாக விளையாடணும். ஆனால் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2020 மைண்ட் செட்லேயே ஆடி விக்கெட்டை விட்டுட்டாங்க. கடைசியாக இப்போது தோத்துட்டு நிற்கிறாங்க. சின்ன சின்ன டெசிஷன் தான் டெஸ்ட் மேட்ச்சில் பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டு, பவுலிங் ரொட்டேஷன், ரிவ்யூ, இது எல்லாமே இதுதான் ஃபார்முலாவும் கூட. ஆஸ்திரேலியா இதை பர்ஃபெக்டாக பண்ணினாங்க. ஆனால் இங்கிலாந்து ஒட்டுமொத்தமாகவே சொதப்பிட்டாங்க. ஒரு பக்கம் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் எல்லா முடிவையும் தப்பாகவே எடுத்துட்டாருன்னு தோணுது. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு தடவை டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து கம்பேக் ஆகுறங்கிறது ரொம்பவே கஷ்டம். இங்கிலாந்து டீமுக்கு இது ஒரு தோல்வி கிடையாது, வார்னிங். டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பாஸ்பால் மட்டும் போதாது, அக்ரஷனும் பேஷன்ஸும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகணும். அடுத்த மேட்ச்லேயாவது இங்கிலாந்து இதை சரி பண்ணிக்கிட்டு கம்பேக் கொடுப்பாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கண்ட்ரோல், பவுலிங் கண்ட்ரோல், மைண்ட் செட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்தாங்க. எக்காரணத்தை கொண்டு இங்கிலாந்தை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் விளையாண்டாங்க. ஆஸ்திரேலியா மீண்டும் இந்த உலகத்துக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம எப்படி தோத்தங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி எழுந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆசஸ்ங்கிறது ஒரு போட்டி இல்லை, எல்லாருக்குமே ஒரு பாடம். ஒவ்வொரு பந்தும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு ரன்னும் வியர்வியால் எழுதப்பட்ட வரலாறு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமை நினச்சிக்கோங்க. எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுன்னு, எப்படி விட்டு கொடுக்காம வின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆசஸ் டெஸ்ட் சீரீஸில் இங்கிலாந்தோட தோல்விக்கு காரணம் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாய் பாய்.